செய்ய போகிறோம். பருத்தி பாலுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பருத்தி கொட்டை. இது வந்து எந்த கடையிலையும் மதுரையில் வந்து எந்த கடையில் வேணால் கிடைக்கும். ஏன்னா மதுரையில் வந்து பருத்தி பால் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இல்லைன்னா வந்து மாட்டு தீவன கடை, அந்த கடையில் வந்து பருத்தி கொட்டை கிடைக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்கும்போதே வந்து பருத்தி பால் செய்கிறதுக்கு தேவையான பருத்தி கொட்டை வேணும்னு கேட்கணும். ஏன்னா 2 வகையாக வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஒன்றுமே இருக்காது, உடச்சி பார்த்தா எதுவுமே இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் இந்த பருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும். இது வந்து நான் வந்து 200 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் அளவு வாங்கும்போது 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா அதை நான் பாதியாக போட்டுக்கோங்க. நிறையா ஆளை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த அளவு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவு எடுத்திருக்கேன் நான், 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது பச்சரிசி, அதாவது 560 பச்சரிசி, பொன்னி பச்சரிசி இல்லை, கொஞ்சம் அரிசி வந்து பெருசு பெருசாக இருக்கும். 560 பச்சரிசி. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து அரை முடி தேங்காய். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் தேவைப்படும். இல்லை இது வந்து நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த பருத்தி பால் வந்து அரைச்சி பால் எடுக்கும்போது நிறையா வரும். அப்போ வந்து இந்த வெல்லம் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து 1/2 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து முக்கியமானது வந்து இந்த மசாலா தான். இது வந்து அந்த பருத்தி பாலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சுக்கு பொடி. இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இந்த சுக்கு பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து மிளகு பொடி 2 டேபிள் ஸ்பூன். ஏலக்காய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து சித்திரத்தை, இதுதான் அந்த சித்திரத்தை. இது வந்து இந்த பருத்தி பாலுக்குனே ஸ்பெஷலாக போடுவாங்க. எந்த இது வந்து மருந்து கடை, நாட்டு மருந்து கடை எதுலேயும் கிடைக்கும். இல்லை நார்மலாக வந்து பலசர கடை எதுலனாலும் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கல்லுலையோ எதுலேயோ வந்து வச்சு இடித்து, சும்மா ரொம்ப இடிக்க முடியாது, நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு மிக்சியில் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நல்லாவும் பவுட்ரு ஆகாது, இந்த அளவு தான் கொஞ்சம் நல்லா கோர்ஸ் பவுட்ரு மாதிரி வரும். இது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து சித்திரத்தை ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து இதெல்லாம் கிடச்சிச்சின்னா இது கண்டிப்பாக போடுங்க. இது பருத்தி பாலுக்கு வந்து சித்திரத்தை, சுக்கு, ஏலக்காய், மிளகு வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பூனில் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பருத்தி கொட்டையை வந்து நல்லா சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறதுக்கு வந்து ஒரு தட்டில் எதையாவது இந்த மாதிரி கொட்டிட்டு, தேவையில்லாமல் ஏதாவது இருந்துச்சுன்னா, வேஸ்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடுறோம். இந்த மாதிரி இவங்க பாருங்கள், இதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஓட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்தப்படுத்தி அதை எடுத்துக்கோங்க. பஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் அதனால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாமல் எதாவது இருந்துச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி எடுத்து நல்லா 3 தடவை கழுவி ஊற வைக்கணும். காலையில் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நைட்டே ஓவர் நைட் ஊற வைக்கணும். இல்லை நைட்டு தேவைன்னா காலையில் ஊற வைக்கணும். காலையில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நான் காலையிலேக்காக, நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். நைட்டெல்லாம் இது ஊறி இருக்குது. இது வந்து நல்லா ஃபஸ்ட்டே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி நம்ம ஊற வச்சு, அந்த தண்ணி காலைல எந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டேன். இந்த தண்ணியை வந்து நல்லா கீழே ஊற்றிட்டு நான் இதை வந்து பால் எடுக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டரில் தான் நான் பால் எடுக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த பச்சரிசி இருக்கு பாருங்கள், இந்த பச்சரிசியை வந்து நைட்டு ஊற வைக்க தேவையில்லை. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். அதோட கம்மியாகவே நல்லா வலுவலுன்னு நைஸாக அரைக்கணும். இதாக இருக்கு பாருங்கள், இந்த பச்சரிசியை இந்த அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்து இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், இந்த தேங்காவையும் பால் எடுத்து நான் வச்சுருக்கேன். தேங்காய் பால், இந்த 3 பால் கலந்தது தான் பருத்தி பால். இது வந்து தேங்காவை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு தேங்காவை துருவி போடுவாங்க. அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பால் தான் எடுத்திருக்கேன் நான். அதாவது பருத்தி பால், தேங்காய் பால், பச்சரிசி பால்னு சொல்லுவாங்க. இதை நல்லா பால் மாதிரியே நல்லா நைஸாக அரைக்கிறதுனால. அதுக்கப்புறம் வெல்லத்தையும் நம்ம வந்து காய்ச்சணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பருத்தி கொட்டையை வந்து நம்ம இப்போ பால் எடுக்க போகிறோம். நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பருத்தி கொட்டையை அதை போட்டு நான் ஊற வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இதை வந்து எப்படி வடிகட்டுறதுன்னா, நம்ம தேங்காய் பால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வருது பாருங்கள், இதுதான் பருத்தி பால். க்ரீன் கலரில் வரும், லைட் க்ரீனில். இதே மாதிரி 3 தடவை நம்ம தேங்காய் அரைச்சி இதே மாதிரி தான் செய்வோம். அதே மாதிரியே நம்ம எடுக்கணும். நீங்கள் நிறைய அளவு போட்டிருந்தீங்கன்னா பாதியாக போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தமாக மிக்சியில் போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ 3 தடவை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருத்தி பால் நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். பால் மாதிரியே அந்த தேங்காய் பால் மாதிரியே நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம். நம்ம நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதாவது பருத்தி பால் அளவு தான் அதிகமாக இருக்கணும். தேங்காய் பால் அந்த பச்சரிசி வந்து கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. இது வந்து பருத்தி பால் தான் முக்கியம். அதனால் பருத்தி பாலோட அளவு வந்து நிறையா இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்ல விதையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும். நல்லா அதிலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அடி கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறணும். நல்ல உயரமானதாகவும் இருக்கணும், அகலமான பாத்திரமாகவும் இருக்கணும். இது ஏன்னா பால் ஊற்றினோடனே பொங்கி வரும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்ததையும் ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. வேணும்னா செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சம் கூட அந்த திப்பியே இல்லாத அளவுக்கு பாருங்கள். 3 தடவை நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதையும் வடிகட்டிக்கோங்க. நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே பொங்கி வரும். பால் நம்ம காய்ச்சிரோம்ல, அது மாதிரியே பொங்கி வரும். நல்லா கொதித்து பச்சை வாசம் போன பிறகு நம்ம பச்சரிசி நம்ம போடணும். பச்சரிசி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம வந்து வெல்லத்தை வந்து காய்ச்சி அதையும் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க. எடுத்தோடனே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு வெல்லத்தை வந்து நல்லா பொடியாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெல்லத்தை அப்படியே போடுவாங்க. அப்படியே போடுறத விட கொஞ்சம் இந்த கல் மண் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். அது போக நம்ம இந்த பவுடரையும் நான் காமிச்சேன் பாருங்கள். அந்த பவுடரையும் நான் இந்த வெல்லத்திலே போட்டு அதையும் சேர்த்து வடிகட்டிட்டோம்னா இந்த பொடியோட எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த வெல்லத்திலே கரைஞ்சி நம்ம குடிக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். அதனால நம்ம இந்த வெல்லத்திலே போட்டு சேர்த்து நம்ம வடிகட்டிட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சித்திரத்தை போட்டிருக்கேன். அதாவது டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து டேபிள் ஸ்பூன் சொல்லியிருப்பேன், அதை மாற்றிக்கோங்க. இது டீஸ்பூன் அளவு தான் எல்லாமே. மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன். காரம் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்த சுக்கு இது ஒரு 1.5 டீஸ்பூன். ஏலக்காய் 1 டீஸ்பூன். இது நல்லா வந்து காயட்டும். நல்லா ஒரு பக்கம் வந்து இந்த வெல்லம்லாம் கரைஞ்சு இதுவும் நல்லா அப்படியே எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இங்கே பருத்தி பாலையும் அப்பப்போ கை விடாமல் அதையும் கிண்டி விட்டுக்கிறணும். இந்த பருத்தி பால் பாருங்கள், பால் மாதிரி அப்படியே பொங்கி வரும். நம்ம அந்த டயத்தில் வந்து கையை அப்படியே விடாமல் அப்படி கிண்டி விடணும். இது மாதிரி ஒரு 2-3 கொதி வரணும். இது மாதிரி 2-3 கொதி வந்தால் தான் அந்த பச்சை வாடை போகும். இதுதான் முக்கியம். நான் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். நம்ம கையை விட அப்படியே பொங்கி வரும். இது வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். வெல்லம் கரையிறது தான் கணக்கு. இதில் பாகெல்லாம் எடுக்க தேவையில்லை. மறந்துட்டு நீங்கள் வாட்டும் கொதிக்க விட்டுட்றாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கரைஞ்சோடனே நம்ம இதை வடிகட்டிடுறோம். இந்த வடிகட்டிட்டிங்கன்னா இவ்வளோது இருக்குது. இது நீங்கள் சாப்பிடும்போது வாயில் படும்போது நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குடிக்கும்போது நல்லா கிளியராக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த வெல்லம் இருக்குது.
இப்போ இந்த மாதிரி பருத்திப்பால் நல்லா 3-4 தடவை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பச்சரிசி, அதை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஊற்றணுன்னே வந்து கெட்டியாகும், அதனால் வந்து நல்ல தண்ணியாகவே அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெடியாக சுடுதண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டியாச்சுன்னா வந்து நீங்கள் டக்குன்னு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பச்சரிசி ஊற்றுனே வந்து கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நான் சூடான தண்ணி எடுத்து ஊற்றுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து வேக நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். வந்து இந்த மாதிரி ஒரு பச்சரிசி போட்டு ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள் நல்லா. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இந்த வெல்லத்தையும் நம்ம ஊற்றிடுறோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் வெல்லம் நிறையா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த பச்சை அரிசியும் வந்து பருத்தி பாலும் போடும்போது கரெக்டாக இருக்கும் வெல்லம். நல்ல கலர் வெல்லமாக நீங்கள் பார்த்து வாங்கிட்டீங்கன்னா வந்து இன்னும் நல்ல கலராக கிடைக்கும். வெல்லம் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நல்லா வெல்லம் வந்து நம்மளுக்கு வேகிறது வந்து பருத்தி பாலும் பச்சரிசியும் தான் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வெல்லம் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம அடுத்து வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இது ஒரு நல்லா கொதிச்சோடனே நம்ம பருத்தி பால் ரெடி ஆயிரும். பருத்தி பால், மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் ரெடி. இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள். இது ஒரு கொதின்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்துட்டோம்னா நம்ம பருத்தி பால் ரெடி. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இல்லை நைட்டில் வந்து குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் ஓடி போயிடும்.